தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை அடையார் புற்றுநோய் மருத்துவமனையில் மறைந்த டாக்டர் வி சாந்தா அவர்களின் சிலை மற்றும் நினைவு அருங்காட்சியகத்தை திறந்து வைக்கிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது மறைந்த டாக்டர் வி சாந்தாவின் நினைவு அருங்காட்சியகத்தையும் சிலையும் திறந்து வைத்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, விவரங்கள். சிவரஞ்சனி, சென்னை அடையாறில் இருக்கக்கூடிய புற்றுநோய் மருத்துவமனைக்கு முன்னாள் தலைவராக இருந்த சாந்தாவினுடைய மறைவுக்கு அவரை கௌரவிக்கும் விதத்தில் தற்போது மருத்துவர் சாந்தாவின் மார்பளவு திருவுருவ சிலை மற்றும் நினைவகத்தை தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்து பார்வையிட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக 12 படுக்கைகளுடன் புற்றுநோய்க்கான பிரத்யேக சிகிச்சையை வழங்க துவங்கப்பட்ட இந்த மருத்துவமனையானது தற்போது 635 படுக்கைகளுடன் ஏழை எளிய மக்கள் இலவசமாக குறிப்பிட்ட சில சிகிச்சைகளுக்கு மட்டுமே மிக குறைந்த கட்டணத்துல பயன்பெறும் வகையில் இந்த மருத்துவமனையானது தற்போது விளங்கி வருகிறது. இந்த அளவிற்கு ஒரு பெரிய அளவில் சர்வதேச அளவில் ஒரு பெரிய மருத்துவமனையாக கொண்டு வந்துள்ளதற்கு மிகவும் பாடுபட்டவர் மறைந்த சாந்தா அவர்கள். தொடர்ந்து அவரை நினைவுபடுத்தும் விதமாகவும் கௌரவிக்கும் வகையிலும் தற்போது அந்த மருத்துவமனையினுடைய வளாகத்தில் இருக்கக்கூடிய அவருக்கு மார்பளவு சிலையானது கட்டப்பட்டிருக்கின்றது. அந்த சிலையை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார். குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டுமே 15,000க்கும் மேற்பட்ட புதிய நோயாளிகளும் சுமார் 1,00,000க்கும் மேற்பட்ட பழைய நோயாளிகளும் இம்மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சையில் இருந்து வருவது வழக்கம். அந்த வகையில் தொடர்ந்து முத்துலட்சுமி ரெட்டியால் துவங்கப்பட்ட இந்த மருத்துவமனையானது தொடர்ந்து தலைவராக பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு மேலாக அடையாறு புற்றுநோய் மருத்துவ மையத்தில் தலைவராக இருந்தவர் மறைந்த டாக்டர் சாந்தா அவர்கள். அவரை கௌரவிக்கும் வகையில் இந்த மார்பளவு திருவுருவ சிலை என்பது தற்போது இன்றைய தினம் திறக்கப்பட்டிருக்கின்றது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லிபிகா.